எதிரின்னு ஒருத்தன் இல்லவே இல்லை. முட்டாள் தாங்கிறான். யார் தாங்கிறான்? முட்டாள் தாங்கிறான், எதிரி கிடையாது. ஏன்? அவன் எதிர்த்து செயல்படல. உண்மையை எதிர்க்கிறவன் முட்டாள். முட்டாள் இருக்கிறான். முட்டாள் மனைவி, முட்டாள் கணவன், முட்டாள் அப்பா, முட்டாள் அம்மா இருக்கிறாங்க. உங்கள் அப்பா உங்கள் அம்மாலாம் உங்களுக்கு எதிரி கிடையாது, முட்டாள்கள். என்னடா நான் பெற்றவங்களை போய் ஆமாம் முட்டாள் தான். கடவுள் தெரிந்து கொள்ளாத எல்லாரும் ஏழைகள், முட்டாள்கள் தான். யாராக இருந்தாலும் அதெல்லாம் மாற்று விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அவர் நாட்டோட அமைச்சராகிறாரு, பிரதான மந்திரியாகிறாரு, பெரிய ஆளாகிறாரு, ஜாதியில் உயர்ந்தவராகிறாரு. கடவுள் புரிஞ்சிக்காத, கடவுள் வெட்ட வெளிதான் ஒத்துக்காத, உணர முடியாத ஒரு மனுஷன் முட்டாள் தான், ஏழை தான். பிழை ஏது செய்தாலும், ஏது பிழை செய்தாலும், பிழை ஏது செய்தாலும், ஏது பிழை செய்தாலும், ஏழை எனக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே. திருச்செந்தூர் தனி முதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. அவன் அதை சொன்னால் நான் பேசிக்கிறேன். ஐயோ அது உனக்கு சொல்ல, எனக்கு தான் சொன்னான். அப்படிலாம் கிடையாது. திருச்செந்தூர் தெரியணும், தனி முதல் தெரியணும். என்ன தெரியணும்? நீ மாட்டுன்னு கடகன்னு. திருச்செந்தூர் கூட தெரியாதா? ஈசிஆர் ரோட்டில் போனால் வரும். இல்லை கடல் ஓரமே போயின்னு தான் என்ன வந்துடான். போரூரில் இது கல்வெட்டை எழுதி வச்சுக்கிறாங்க. நான் போய் பார்க்காததான் உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண முடியாது? நாயே பிழைக்கின்றவாறு, நான் பிழைக்கின்றவாறு உனக்கு பேசினா கூட உனக்கு புரியாது. ஏன்னா நீ நாய். நாயேன் அப்படின்னா நாய் மாதிரிக்கிறவன். இனத்தை இனம் சேர்க்காது. அந்த நாய் என்ன பண்ணாதுன்னா இன்னொரு நாயே சேர்க்காது. பக்கத்து நாய் வந்துச்சுன்னா ஒரே பிரச்சனை தான். பல்லு கண்ணெல்லாம் காட்டி கொதிச்சு ஏற்றுருவோம். இந்த மனித பதர்கள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், மனிதனை மனிதனாக இருக்க பார்க்காது. ஜாதியாக பார்க்கும், மதமாக பார்க்கும், மொழியாக பார்க்கும், என் இனன்னு பார்க்காது. துப்பாக்கி வெளிக்கொண்டு மருந்தெல்லாம் யாரை சொல்கிறதுக்கு வச்சுங்கிறானுங்க? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சாகடிக்கிறதுக்கு. அக்காவை காதிச்சிட்டான், சாவச்சான்றதெல்லாம் இல்லை. ஒரு மனிதன் ஒரு மனிதனை சாகடிச்சிட்டான். ஒரு மனிதன் ஒரு மனிதனை வெட்டிட்டு சிறைச்சாலையில் இருக்கிறான். ஒரு மனிதனை ஒரு மனிதன் ஏமாற்றிட்டு தண்டனைக்குரியவனாக மாறுறான். ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு அவலங்களை ஏற்படுத்துகிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அவமானப்படுத்துகிறான். நான் சத்தியார்த்தமாக சொல்கிறேன், எந்த மனிதனை அவமானப்படுத்துறதுக்கெல்லாம் நான் பேசலை. தேர்வானா, தெளிவானா, அழகாயிடுவானா, புரிஞ்சிடுவானான்றது தான் பேசுகிறேன். என்னுடைய அன்பு இப்படி தான் இருக்கும். அதை செய்யாத அப்படி தான் சொல்ல முடியும். என்ன அப்படி தான் பேச முடியும் என்னால். உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு, அதுவும் பிரச்சனை.